ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் Gram-Schmidt ப்ராசஸ் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இங்கே 3 சப்டிவிஷனாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டில் வந்துட்டு ஆர்த்தோகனல் பேசிஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்த்தோனார்மல் பேசிஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே எஸ் அப்படின்னு ஒரு செட் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளாடி 3 வெக்டார்ஸ் இருக்குது. இதில் உள்ள இந்த ஃபர்ஸ்ட் வெக்டாரை நம்ம வசதிக்காக W1னையும், செகண்ட் வெக்டாரை W2னையும், தேர்ட் வெக்டாரை W3 அப்படின்னு அசிம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆர்த்தோகனல் பேசிஸை கண்டுபிடிக்கலாம். இந்த ஆர்த்தோகனல் பேசிஸை சப்போஸ் V1, V2 அண்ட் V3 அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா இந்த 3 வேல்யூவையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது. இதுதான் இந்த ஃபார்முலா. ஸோ இதை யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த V1, V2, V3 இந்த 3 வேல்யூவையும் கண்டுபிடிக்கலாம். இதில் V1 கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா ஜஸ்ட் W1 தான். W1 அப்படிங்கிறது ஃபர்ஸ்டாகவே நம்ம அசியூம் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, கொடுத்துருக்கிற செட்டில் உள்ள ஃபர்ஸ்ட் வெக்டார் இதுதான். ஸோ இந்த W1 இதோட வேல்யூ தான் V1ஆகவும் இருக்கும். அடுத்தது V2க்கு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். V2க்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா இதுதான். அண்ட் இந்த ஃபார்முலாவை ஈக்குவேஷன் நம்பர் 1 அசிம் பண்ணிக்கலாம். இதில் இந்த செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய இந்த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் இந்த 2 வேல்யூவையும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சி ஃபைனலாக தான் இதில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இதில் உள்ள இந்த நியூமரேட்டர் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் W2 அண்ட் V1 இதோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். யூஸ்வலாக வெக்டார்ஸில் உள்ள எலிமெண்ட் எல்லாம் ரியல் நம்பர்ஸாக இருந்தது அப்படின்னாக்க இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் U அண்ட் V அப்படின்னா என்ன மீனிங்னா ஜஸ்ட் U அண்ட் Vயோட டாட் ப்ராடக்ட் தான். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு U அண்ட் Vயில் உள்ள சேம் கோஆர்டினேட்ஸில் உள்ள எலிமெண்ட்டை ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணுவோம். பட் இங்கே வந்துட்டு கொடுத்துருக்கக்கூடிய எல்லா வெக்டார்ஸில் உள்ள எலிமெண்ட்டும் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸாக இருக்குது. ஸோ இங்கே இன்னர் ப்ராடக்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன செய்வோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதிலே பாருங்க, இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட்டாக W2ங்கிற வெக்டார் இருக்குது, செகண்டாக V1ங்கிற வெக்டார் இருக்குது. ஸோ இதோட இன்னர் ப்ராடக்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் W2ல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எழுதணும். இதுதான் W2க்கு வேல்யூ, இது வந்துட்டு V1க்கு வேல்யூ. இந்த W2ல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இதுதான், அதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு தென் V1ல உள்ள இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட கான்ஜுகேட்டை எழுதணும். இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்துட்டு சிம்பிளி ரியல் நம்பராக தான் இருக்குது. ஸோ ரியல் நம்பருக்கு கான்ஜுகேட் எடுத்தோம்னா சேம் நம்பர் தான் வரும். ஸோ அதை அப்படியே எழுதிக்கலாம். அடுத்தது ப்ளஸ் போட்டுட்டு இந்த செகண்ட் எலிமெண்ட் இதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிட்டு தென் இன்டூ இந்த V1ல உள்ள செகண்ட் எலிமெண்ட்டுக்கு கான்ஜுகேட். இங்கே செகண்ட் எலிமெண்ட் 3 மைனஸ் 2i. ஸோ இதோட கான்ஜுகேட் என்ன வரும்னா 3 + 2i இருக்கும். அதை தான் இங்கே எழுதியிருக்கிறோம். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு கான்ஜுகேட் கண்டுபிடிக்கிறதுக்கு அதில் உள்ள ரியல் வேல்யூவை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பட் அதில் ஐ டேர்ம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஐயோட சைன் வந்துட்டு ப்ளஸ்ஸாக இருந்தால் நீங்கள் மைனஸாக மாற்றிடணும், மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக மாற்றிடணும். இங்கே 3 மைனஸ் 2i இருக்குது. ஸோ இதோட கான்ஜுகேட்டில் 3 + 2i வரும். அதை தான் இங்கே எழுதியிருக்கிறோம். அடுத்தது ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்துட்டு W2ல உள்ள இந்த தேர்ட் எலிமெண்ட் எழுதிக்கிட்டு V1ல உள்ள தேர்ட் எலிமெண்ட்டுக்கு கான்ஜுகேட் எழுதணும். ஐக்கு கான்ஜுகேட் வந்துட்டு -i. அதை தான் இங்கே எழுதியிருக்கிறோம். இதே போல் லாஸ்ட் டேர்ம் எழுதிடலாம். தட் இஸ் இங்கே லாஸ்ட் டேர்ம் என்ன வரும்னா W2ல உள்ள அந்த லாஸ்ட் எலிமெண்ட் 7 மைனஸ் 2i அந்த வேல்யூ எழுதிக்கணும். தென் இன்டூ இந்த V1ல உள்ள அந்த லாஸ்ட் எலிமெண்ட் அதோட கான்ஜுகேட் 1 மைனஸ் 4iக்கு கான்ஜுகேட் 1 + 4i. நெக்ஸ்ட் வந்துட்டு இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிடலாம். எல்லா டேர்ம்லையும் பாருங்க 2 ஃபேக்டருக்கு ப்ராடக்ட்ல இருக்குதுல்ல. ஸோ எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணி இங்கே எழுதிடணும். தட் இஸ் இங்கே இருக்கக்கூடிய -4 கொண்டு இந்த ப்ராக்கெட்ல இருக்கக்கூடிய 2 டேர்ம் கூடாலையும் ப்ராடக்ட் பண்ணி இப்படி எழுதிடணும். அதே போல் செகண்ட் டேர்மில் பாருங்க, இங்கே ஒரு ஃபேக்டர் இங்கே ஒரு ஃபேக்டர் இருக்குதுல்ல, ரெண்டையும் ஜஸ்ட் ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் பண்ணி இங்கே எழுதிடணும். தட் இஸ் இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் நம்பரை கொண்டு இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் நம்பர் கூட ப்ராடக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை கொண்டு இந்த செகண்ட் நம்பர் கூட ப்ராடக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய செகண்ட் வேல்யூவை இங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்பர் கூட ப்ராடக்ட் பண்ணணும். ஃபைனலாக இங்கே உள்ள செகண்ட் வேல்யூ கூட இங்கே இருக்கக்கூடிய செகண்ட் வேல்யூவை ப்ராடக்ட் பண்ணி எழுதணும். இதே போல தான் தேர்ட் அண்ட் ஃபோர்த் டேர்மில் உள்ள எல்லா ஃபேக்டர்ஸையும் ப்ராடக்ட் பண்ணி இங்கே நம்ம எழுதியிருக்கிறோம். இதில் I² அப்படின்ட்டு ஒரு வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த I²க்கு வேல்யூ -1 தான். ஸோ இந்த I² பிளேஸ்லாம் வேல்யூ -1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இவ்வளோத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். தட் இஸ் இங்கே இருக்கக்கூடிய ரியல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்புறம் I வேல்யூ இருக்கக்கூடிய டேர்ம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அடுத்ததாக எழுதணும். இங்கே நமக்கு ரியல் வேல்யூஸ் எதெல்லாம் இருக்கும்னா 4 இருக்கும், அப்புறம் இங்கே ஒரு 15 இருக்கும், அப்புறம் இதில் I²க்கு பதிலாக மைனஸ் போட்டோம்னா இந்த லாஸ்ட் டேர்ம் +8ஆக மாறிடும். ஸோ இந்த 8 இருக்கும். தென் நெக்ஸ்ட் டேர்மில் பாருங்கள், இந்த I²க்கு பதிலாக -1 போட்டோம்னா -1 × -5னா +5 இருக்கும். ஸோ இங்கே ஒரு ரியல் நம்பர் வரும், இங்கே ஒரு ரியல் நம்பர் இருக்குது. அண்ட் இந்த லாஸ்ட் டேர்மில் I²க்கு பதிலாக -1 போட்டோம்னா -1 × -8னா +8ஆக மாறிடும். இந்த ரியல் நம்பர்ஸ் அவ்வளோத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 47 வரும். அப்புறம் I வேல்யூ இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னாக்க 47i அப்படின்னு
கிடைக்கும். அடுத்தது இந்த டினாமினேட்டருக்கு வேல்யூ norm of v1 ஸ்கொயர் இதோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். இந்த norm of v1 ஸ்கொயர் அப்படின்னாக்க இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் v1, v1 தான். தட் இஸ் இங்க ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வெக்டார் ரெண்டுமே v1 தான். ஸோ இதோட இன்னர் ப்ராடக்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது எப்படின்னா இதுதான் v1ஓட வேல்யூ. இதில் உள்ள அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அதை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு தென் அதே எலிமெண்ட்டுக்கு காஞ்சுகேட்டை பக்கத்தில் எழுதணும். தென் ப்ளஸ் அடுத்தது இங்கே உள்ள செகண்ட் எலிமெண்ட் அதை எழுதிக்கிட்டு அதே எலிமெண்ட்டுக்கு காஞ்சுகேட்டு இங்கே பக்கத்தில் எழுதணும். தென் ப்ளஸ் அடுத்து இங்கே உள்ள தேர்ட் எலிமெண்ட் ஐ, தென் இன்டூ ஐயோட காஞ்சுகேட் மைனஸ் ஐ அதை அங்கே பக்கத்தில் எழுதணும். தென் ப்ளஸ் அடுத்து இதுதான் இங்கே உள்ள அந்த லாஸ்ட் எலிமெண்ட், தென் இன்டூ இந்த லாஸ்ட் எலிமெண்ட்டோட காஞ்சுகேட். இங்கே செகண்ட் அண்ட் லாஸ்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேக்டர்ஸ் வந்துட்டு a + b × a - b அந்த ஃபார்ம்லேயே இருக்குது. அண்ட் a + b × a - b அதோட வேல்யூ வந்துட்டு a² - b². ஸோ இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி இங்கே சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அல்லது ப்ரீவியஸ் பார்ட்டில் நம்ம செய்ததே போல் ஜஸ்ட் ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் அதை யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஆன்சர் 47 கிடைக்கும். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச inner product of w2, v1 and norm of v1 square இந்த ரெண்டு வேல்யூவையும் கொண்டு equation number 1ல substitute பண்ணிடலாம். இதுதான் equation number 1. இதில் ரைட் சைடில் ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்துட்டு w2 அந்த வேல்யூ தான் இங்கே எழுதியிருக்கிறோம். தென் மைனஸ் இந்த நியூமரேட்டரில் இருக்கிறது inner product of w2 and v1 அதோட வேல்யூ, அண்ட் டினாமினேட்டரில் இருக்கிறது இந்த norm of v1 square அதோட வேல்யூ, தென் இன்டூ இது வந்துட்டு இந்த v1ஓட வேல்யூ. இப்போ இதை மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இங்கே வந்துட்டு நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய இந்த வெக்டாரை டினாமினேட்டரில் உள்ள 47ஆல் டிவைட் பண்ணி இங்கே சிம்பிளாக எழுதிடலாம். தி ஹோல் டிவைடட் பை 47 அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கும் டினாமினேட்டர் 47 வரும், இந்த செகண்ட் டேர்ம்லேயும் டினாமினேட்டர் 47 வரும். ஸோ 47/47 1ஆக மாறிடும். ஸோ இந்த வெக்டார் வந்துட்டு நமக்கு இப்படி மாறிடும், 1 + i அப்படின்னு மாறிடும். ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த வேல்யூவும் அது அப்படியே தான் நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் இதை மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். தட் இஸ் இங்கே ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய வெக்டார் அது அப்படியே இருக்கட்டு. செகண்ட் டேர்மில் அவுட் சைடில் இருக்கிற இந்த நம்பரை கொண்டு இந்த வெக்டார் கூட ப்ராடக்ட் பண்ணி எழுதணும். தட் இஸ் இதை நம்ம எப்படி ப்ராடக்ட் பண்ணணும்னா இங்கே இருக்கக்கூடிய எலிமெண்ட்டை கொண்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளாடி இங்கே 4 வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 4 வேல்யூஸ் கூடாலையும் ப்ராடக்ட் பண்ணி எழுதணும். அப்போ நமக்கு இந்த வெக்டார் கிடைக்கும். மறுபடியும் இந்த ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய வெக்டார் அது அப்படியே இருக்கட்டு. பட் இந்த செகண்ட் வெக்டாரில் பாருங்கள் ரெண்டு ஃபேக்டரோட ப்ராடக்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் அகைன் மல்டிப்ளை பண்ணணும். ஜஸ்ட் ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் தான். அப்படி மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு இந்த ஸ்டெப் கிடைக்கும். அடுத்தது இதில் இருக்கக்கூடிய இந்த i² இந்த வேல்யூஸ் எல்லாத்துக்குமே -1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு இந்த ஸ்டெப் கிடைக்கும். இந்த ஸ்டெப் வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த வெக்டாரில் ஒரு வித்தியாசம் இருக்காது, அது அப்படியே தான் எழுதணும். செகண்டாக இருக்கக்கூடிய இதை மட்டும்தான் சிம்பிளிஃபை பண்ணி நம்ம இப்படி எழுதி வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார். இன் பிட்வீன் பாருங்கள் மைனஸ் சிம்பிள் இருக்குது. தட் இஸ் ஃபர்ஸ்ட் வெக்டார்லேருந்து இந்த செகண்ட் வெக்டாரை மைனஸ் பண்ணி அடுத்த ஸ்டெப்பில் எழுதணும். மைனஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா கரஸ்பாண்டிங் கோஆர்டினேட்ஸை மைனஸ் பண்ணி எழுதினா போதும். தட் இஸ் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு எலிமெண்ட் -1 -5i இதில் இருந்து இங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை மைனஸ் பண்ணணும். -4 -4i. இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னா இங்கே இருக்கக்கூடிய ரியல் நம்பர்லேருந்து இங்கே இருக்கக்கூடிய ரியல் நம்பரை மைனஸ் பண்ணணும். இங்கே வந்துட்டு மைனஸ் இருக்குது, அவுட் சைட்லேயும் ஒரு மைனஸ் இருக்குதா, ஸோ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் +4ஆக மாறிடும். அப்போ நமக்கு ரியல் வேல்யூ 3 கிடைக்கும். அடுத்தது இங்கே உள்ள இமேஜினரி வேல்யூ -5i அதில் இருந்து இங்குள்ள இமேஜினரி வேல்யூவை மைனஸ் பண்ணணும். தட் இஸ் இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் +4iயாக மாறிடும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா -i கிடைக்கும். ஸோ 3 - i அப்படின்ட்டு கிடைக்கும். அதுதான் இங்கே ஃபஸ்ட்டாக எழுதியிருக்கிறோம். இதே போல் இங்கே உள்ள செகண்ட் எலிமெண்ட்ல இருந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த செகண்ட் எலிமெண்ட்டை மைனஸ் பண்ணி இங்கே எழுதணும். இதே போல் தேர்ட் அண்ட் ஃபோர்த் எலிமெண்ட்டை கண்டுபிடிச்சி இங்கே எழுதணும். ஸோ இதுதான் v2ஓட வேல்யூ. அடுத்தது v3க்கு வேல்யூவை கண்டுபிடிக்கணும். v3 வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா இதுதான். இதை நம்ம equation number 2 அசைன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வரக்கூடிய எல்லா எலிமெண்ட்டையும் அடுத்தது தனித்தனியாக கண்டுபிடிச்சி ஃபைனலாக இதில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இதில் இந்த செகண்ட் டேர்மில் நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய இந்த இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் w3 and v1 இதை நம்ம அடுத்தது கண்டுபிடிக்கணும். அதே போல் தேர்ட் டேர்மில் இருக்கக்கூடிய இந்த நியூமரேட்டரில் உள்ள வேல்யூ இதோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அப்புறம் டினாமினேட்டரில் உள்ள வேல்யூஸும் கண்டுபிடிக்கணும். பட் இந்த டினாமினேட்டரில் உள்ள வேல்யூ நாம் v1 ஸ்கொயர் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ மறுபடியும் இதை கண்டுபிடிக்கண்டா இங்கே வந்துட்டு நாம் v2 தி ஹோல் ஸ்கொயர் இதோட வேல்யூவை கண்டுபிடிச்சா போதும். ஸோ இங்கே நம்ம இந்த வேல்யூ அப்புறம் இந்த வேல்யூ இந்த 3 வேல்யூவையும் அடுத்ததாக கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு நாம் ஆஃப் w3 and v1 இதோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். இதான் w3க்கு வேல்யூ, இது v1க்கு வேல்யூ. ஸோ நாம் ஆஃப் w3 and v1 கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த w3ல உள்ள இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் அதை எழுதிக்கணும். தென் இன்டூ v1ல ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு
காஞ்சுகேட் எழுதணும். -4 வந்துட்டு ரியல் நம்பர், ஸோ அதுக்கு காஞ்சுகேட் சேம் வேல்யூ தான், அதை எழுதிக்கலாம். தென் ப்ளஸ் அடுத்து W3யில் உள்ள செகண்ட் எலிமெண்ட் அதை எழுதிக்கிட்டு V1ல் உள்ள செகண்ட் எலிமெண்ட்டுக்கு காஞ்சுகேட் எழுதணும். 3 - 2iக்கு காஞ்சுகேட் 3 + 2i. இதே போல் அடுத்த ரெண்டு எலிமெண்ட்டையும் எழுதிக்கிடணும். அடுத்தது இதில் எல்லா டேர்மையும் சிம்பிளிஃபை பண்ணி அடுத்த ஸ்டெப்பில் எழுத போகிறோம். தட் இஸ் இந்த ரெண்டு வேல்யூயும் ப்ராடக்ட் பண்ணி இங்கே எழுதியிருக்கிறோம், அண்ட் இந்த ரெண்டு வேல்யூயும் ப்ராடக்ட் பண்ணி இங்கே எழுதியிருக்கிறோம், இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி இங்கே எழுதியிருக்கிறோம், இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி இங்கே எழுதியிருக்கிறோம். ஜஸ்ட் ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் தான். அதுக்கப்புறம் இதில் வரக்கூடிய இந்த i² அந்த பிளேஸ்ல எல்லாம் அதோட வேல்யூ -1 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ இந்த டேர்ம் நமக்கு எப்படி மாறிடும்னா i²க்கு -1 போட்டோம்னா -12 into -1 +12 மாறிடும். இந்த டேர்ம் வந்துட்டு +25 மாறிடும். இந்த டேர்ம் வந்துட்டு +24 மாறிடும். ஸோ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணுனா நமக்கு இந்த ஸ்டெப் கிடைக்கும். அகெயின் இதை சிம்பிளிஃபை பண்ணணும். அதுக்கு ஜஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய ரியல் வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஃபர்ஸ்ட் எழுதிடணும். அப்புறம் இமேஜினரி வேல்யூ தட் இஸ் i வேல்யூ இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அடுத்தது எழுதணும். அப்போ நமக்கு இந்த ஸ்டெப் கிடைக்கும். இதுதான் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் W3 V1ஓட வேல்யூ. அடுத்தது இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் W3 and V2 இதோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இதுவும் ப்ரீவியஸ் பார்ட்டில் செய்ததே போல அப்படியே செய்தால் போதும். ஃபர்ஸ்ட் இந்த W3ல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அதை இங்கே எழுதிக்கணும். தட் இஸ் இதான் W3ஓட வேல்யூ, இது V2ஓட வேல்யூ. இதில் உள்ள இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இன்டு இந்த V2ல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட காஞ்சுகேட் அதை இங்கே எழுதணும். தென் பிளஸ் இது வந்துட்டு W3ல உள்ள இந்த செகண்ட் எலிமெண்ட், தென் இன்டு இது வந்துட்டு இந்த V2ல உள்ள செகண்ட் எலிமெண்ட்டுக்கு காஞ்சுகேட். இதே போல ரிமைனிங் 2 டேர்ம்ஸையும் எழுதிட்டு ரைட் சைடு எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுறப்ப நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். அடுத்தது நாம் V2² இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நாம் V2²நாக இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் V2 and V2. தட் இஸ் இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் வெக்டார் செகண்ட் வெக்டார் ரெண்டுமே சேம் வெக்டார் தான். ஸோ இதோட இன்னர் ப்ராடக்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா இதுதான் V2க்கு வேல்யூ, இதில் உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 3 - i இன்டு சேம் வேல்யூக்கு காஞ்சுகேட் எங்கே எழுதும். 3 - iக்கு காஞ்சுகேட் 3 + i. தென் ப்ளஸ் அடுத்தது V2ல உள்ள இந்த செகண்ட் எலிமெண்ட் -5i எழுதிட்டு தென் இன்டு இந்த -5iக்கு காஞ்சுகேட்டை பக்கத்தில் எழுதணும். -5iக்கு காஞ்சுகேட் +5i. தென் ப்ளஸ் அடுத்து இங்கே இருக்கக்கூடிய தேர்ட் எலிமெண்ட் எழுதிட்டு தென் இன்டு இதோட காஞ்சுகேட் எழுதணும். இதோட காஞ்சுகேட் என்ன வரும்னா இந்த i வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா அதோட சைன் இங்கே ப்ளஸ் தானே, அதை மைனஸ் ஆக்கி இங்கே எழுதி தென் ப்ளஸ் அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய லாஸ்ட் வேல்யூ இன்டு இந்த வேல்யூக்கு காஞ்சுகேட்டை பக்கத்தில் எழுதணும். இப்போ இந்த ரைட் சைடுக்கு வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணணும்னா அதோட வேல்யூ வந்துட்டு 60 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச எல்லா வேல்யூவையும் கொண்டு அந்த V3 இந்த ஃபார்முலாவில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். தட் இஸ் V3 = இது வந்துட்டு இந்த W3க்கு வேல்யூ தென் மைனஸ் இங்கே நியூமரேட்டரில் இருக்கிறது இந்த இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் W3 and V1 அதோட வேல்யூ, டினாமினேட்டரில் இருக்கிறது இந்த நாம் V1² அதோட வேல்யூ, தென் இன்டு இந்த V1 அதோட வேல்யூ இங்கே எழுதியிருக்கிறோம். தென் மைனஸ் இங்கே நியூமரேட்டரில் இருக்கிறது இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் W3 and V2க்கு வேல்யூ, டினாமினேட்டரில் இருக்கிறது இந்த நாம் V2² வேல்யூ, தென் இன்டு இது வந்துட்டு V2க்கு வேல்யூ. இதில் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அது அப்படியே இருக்கட்டு. செகண்ட் டேர்முக்கு டினாமினேட்டரில் 47 இருக்குது, நியூமரேட்டரில் ஒரு ஃபேக்டர் இருக்குது, அண்ட் அந்த ஃபேக்டருக்குள்ளாடி 2 டேர்ம் இருக்குது. ஸோ 2 டேர்முக்கு டினாமினேட்டரும் 47 தான். இதில் 141/47 3 கிடைக்கும், 47/47 1 கிடைக்கும். ஸோ நமக்கு இங்கே நியூமரேட்டர் வந்துட்டு 3 - 1 into i இப்படி மாறிடும். அதே போல இங்கேயும் பாருங்க இந்த வேல்யூ டிவைடட் பை 60 இருக்குதுல்ல, இந்த 60 வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் டேர்முக்கு டினாமினேட்டர்லையும் வரும், செகண்ட் டேர்முக்கு டினாமினேட்டர்லையும் வரும். ரெண்டு வேல்யூவையும் 60ஆல் டிவைட் பண்ணுனா இங்கேயும் 1 மாறிடும், இங்கேயும் 1 மாறிடும். தட் இஸ் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளாடி நமக்கு 1 - 1 into i தட் இஸ் 1 - i அப்படின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வேறு நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம், ஜஸ்ட் இந்த வேல்யூவையும் மட்டும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருப்போம். ஸோ நமக்கு இந்த ஸ்டெப் கிடைக்கும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இந்த ஃபர்ஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த வெக்டார் அது அப்படியே இருக்கட்டும், லாஸ்ட் லைனில் தான் நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். அது வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே தான் இருக்கும். இந்த செகண்ட் டேர்மில் பாருங்கள் இங்கே ஒரு வேல்யூ இருக்குது, தென் இன்டு இங்கே ஒரு வெக்டார் இருக்குது. இந்த ரெண்டையும் நம்ம இப்போ ப்ராடக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன செய்யணும்னா இந்த அவுட் சைடில் உள்ள இந்த 3 - i கொண்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த 4 எலிமெண்ட் கூடாலையும் கொண்டு ப்ராடக்ட் பண்ணணும். அப்படி ப்ராடக்ட் பண்ணி தான் இங்கே எழுதியிருக்கிறோம். அதே போல தான் லாஸ்ட் டேர்ம்லேயே இந்த அவுட் சைடில் இருக்கக்கூடிய இந்த 1 - i இதை கொண்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த 4 எலிமெண்ட் கூடாலையும் ப்ராடக்ட் பண்ணி இங்கே நம்ம எழுதியிருக்கிறோம். மறுபடியும் அதை சிம்பிளிஃபை பண்ணணும்னா நமக்கு இந்த ஸ்டெப் கிடைக்கும். இதில் வரக்கூடிய இந்த i² அந்த பிளேஸில் எல்லாம் அதோட வேல்யூ -1 அதை கொண்டு அடுத்தது சப்ஸ்டியூட் பண்ணிட்டு சிம்பிளிஃபை பண்ணணும்னா இந்த ஸ்டெப் கிடச்சிரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே வந்துட்டு 3 வெக்டார் இருக்குது. இது ஒரு வெக்டார் மைனஸ் இந்த வெக்டார் மைனஸ் இந்த வெக்டார். இதை மறுபடியும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். என்ன செய்யணும்னா இந்த ஃபர்ஸ்ட் வெக்டாரில் உள்ள இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் -27 - i தென் மைனஸ் ஆஃப் இந்த செகண்ட் வெக்டாரில் உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் -12 + 4i தென் மைனஸ் ஆஃப் the third வெக்டாரில் உள்ள இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 2 - 4i.
இவ்வளோத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுனா என்ன வேல்யூ வருதோ அதுதான் v3 வெக்டாரில் உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். தட் இஸ் இந்த 3 வேல்யூல உள்ள ரியல் நம்பர்ஸ் எதெல்லாம் இருக்கும் பாருங்க. இங்கே -27 இருக்கும், இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் +12 இருக்கும், இங்கே வந்துட்டு -2 இருக்கும். இவ்வளோத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா -17 அப்படின்னு கிடைக்கும். அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம். அடுத்தது இதில் உள்ள i வேல்யூஸ் எதெல்லாம் இருக்கும்னாக்க இங்கே வந்துட்டு -i இருக்கும், இங்கே வந்துட்டு +4i இருக்கும், மைனஸ் அவுட் சைடில் இருக்குது. ஸோ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் -4i வரும். இங்கே வந்துட்டு -4i இருக்குது, அவுட் சைடில் ஒரு மைனஸ் இருக்குது. ரெண்டும் ப்ராடக்ட் பண்ணுனா +4i மாறிடும். இப்போ இவ்வளோத்தையும் ஆட் பண்ணுங்க, -i கிடைக்கும். அதுதான் இங்கே செகண்டாக எழுதியிருக்கிறோம். இதே போல் ரிமைனிங் உள்ள இந்த 3 வேல்யூஸையும் கரஸ்பாண்டிங் கோஆர்டினேட்ஸை சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இதுதான் v3க்கு வேல்யூ. லாஸ்ட்டில் இதே போல் இந்த ஆர்த்தோகனல் பேசிஸ் v1 v2 v3 அதோட வேல்யூஸை எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் கண்டுபிடிக்கலாம். இந்த v1 v2 v3 இந்த 3 தான் ஆர்த்தோகனல் பேசிஸ். இந்த ஆர்த்தோகனல் பேசிஸ்லேருந்து ஆர்த்தோ நார்மல் பேசிஸை நம்ம ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். யூஸ்வலாக ஆர்த்தோ நார்மல் பேசிஸை u1 u2 அண்ட் u3 அப்படின்னு டினோட் பண்ணுவோம். இப்படி தான் எடுக்கணும்னு கிடையாது, எந்த சிம்பிள்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஆர்த்தோனார்மல் பேசிஸ் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா என்னதுன்னா u1 கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா இங்கே உள்ள v1 டிவைடட் பை நார்ம் ஆஃப் v1. அடுத்து u2 கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா v2 பை நார்ம் ஆஃப் v2. அடுத்து u3 கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா v3 பை நார்ம் ஆஃப் v3. ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆர்த்தோகனல் பேசிஸ் v1 v2 v3 கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இமீடியட்டாக ஆர்த்தோனார்மல் பேசிஸை இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் u1 கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா. இதில் நியூமரேட்டரில் இந்த v1க்கு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். டினாமினேட்டரில் நார்ம் ஆஃப் v1 ஸ்கொயர் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம், அதோட வேல்யூ 47 அப்படின்னு. அதுக்கு ரூட் எடுத்தோம்னா நாம் v1க்கு வேல்யூ கிடைக்கும். அதை தான் இங்கே எழுதியிருக்கிறோம். அடுத்தது u2 கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா இதுதான். இதில் நியூமரேட்டரில் v2க்கு வேல்யூ எழுதியிருக்கிறோம், டினாமினேட்டரில் நாம் ஆஃப் v2க்கு வேல்யூ இங்கே எழுதியிருக்கிறோம். ஆல்ரெடி நாம் v2 தி ஹோல் ஸ்கொயருக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறோம், அதோட வேல்யூ 60. ஸோ நாம் v2க்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் இதில் ரூட் எடுத்தோம்னா போதும், அப்போ ரூட் 16 கிடைக்கும். அடுத்தது u3 கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா இதுதான். இதில் நியூமரேட்டரில் v3க்கு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், டினாமினேட்டரில் நாம் v3க்கு வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி நாம் v1 ஸ்கொயர் அண்ட் நாம் v2 ஸ்கொயர் இந்த 2 வேல்யூவை தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஸோ இதில் இருந்து நாம் v1 அண்ட் நாம் v2க்கு வேல்யூவை டைரக்டாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். பட் இங்க இந்த நாம் v3க்கு வேல்யூவை டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ண முடியாது, இங்க நம்ம புதுசா தான் கண்டுபிடிக்கணும். அண்ட் நாம் v3 இது கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா என்னதுன்னாக்க ரூட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் v3 அண்ட் v3. இதுல இந்த ஸ்கொயர் இருந்ததுன்னா இந்த ரூட் வராது, பட் இங்க டினாமினேட்டர்ல நாம் v3 தானே இருக்குது, ஸோ நமக்கு இங்க ரூட் வரும். ஸோ ரூட் ஆஃப் இதுக்குள்ளாடி இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் v3 அண்ட் v3க்கு வேல்யூவை கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த நியூமரேட்டர்ல இருக்கிறது தான் v3க்கு வேல்யூ, இதுல உள்ள அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அந்த வேல்யூ எழுதிட்டு தென் இன்டு அந்த எலிமெண்ட்டுக்கு காஞ்சுகேட்டை பக்கத்தில் எழுதணும், தென் பிளஸ். அடுத்தது v3யில் உள்ள செகண்ட் எலிமெண்ட் இதுதான், அந்த வேல்யூ எழுதிட்டு அதுக்கு காஞ்சுகேட்டை பக்கத்தில் எழுதணும், தென் பிளஸ். அடுத்தது v3க்கு தேர்ட் எலிமெண்ட் இதுதான், தென் இன்டு அதோட காஞ்சுகேட்டை பக்கத்தில் எழுதணும், தென் பிளஸ். அடுத்தது v3யில் உள்ள லாஸ்ட் எலிமெண்ட் இதுதான், ஸோ அந்த வேல்யூ எழுதிட்டு அதுக்கு காஞ்சுகேட்டை பக்கத்தில் எழுதணும். இப்போ நியூமரேட்டர் அப்படியே இருக்கட்டும், அடுத்த ஸ்டெப்பில் டினாமினேட்டரை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இந்த டினாமினேட்டர் எல்லாம் இந்த ஃபார்மில் இருக்கும் பாருங்க, a மைனஸ் b இன்டு a பிளஸ் b அந்த ஃபார்ம்லேயே இருக்கும், எல்லா டேர்மும் அப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா a மைனஸ் b இன்டு a பிளஸ் b அந்த ஃபார்மில் இருக்குது, ஏக்கு பதிலாக -17 இருக்குது, பிக்கு பதிலாக i இருக்குது. அண்ட் a மைனஸ் b இன்டு a பிளஸ் b இதை சிம்பிளாக நம்ம எப்படி எழுதுவோம்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்படின்னு எழுதுவோம். ஸோ இதை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை நம்ம எப்படி எழுதிடலாம்னாக்க -17 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் i ஸ்கொயர் அப்படி எழுதிடலாம். அடுத்த செகண்ட் டேர்ம் பாருங்க, இது வந்துட்டு a போல இருக்குது, இது வந்துட்டு b போல இருக்குது. ஸோ a பிளஸ் b இன்டு a மைனஸ் b அந்த ஃபார்ம்ல இருக்குதா. ஸோ இதோட வேல்யூ என்ன வரும்னா -9 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இது வந்துட்டு b ஸ்கொயர், தட் இஸ் 8i தி ஹோல் ஸ்கொயர். சிமிலர்லி நெக்ஸ்ட் 2 டேர்ம்ஸே அதே போல எழுதிடலாம். மறுபடியும் இதில் i ஸ்கொயர் இருக்கிற இடத்துல எல்லாம் -1 போட்டு டினாமினேட்டரை சிம்பிளிஃபை பண்ணணும்னா நமக்கு டினாமினேட்டர் வந்துட்டு இப்படி கிடைக்கும். நியூமரேட்டர் வந்துட்டு அது அப்படியே இருக்கட்டும், ஒன்றுமே செய்ய வேண்டாம். ஸோ இந்த u1 u2 u3 இந்த மூணையும் ஒரு செட்டுக்குள்ளாடி போட்டுருங்க, இதுதான் ஆர்த்தோனார்மல் பேசிஸ். ஓகேவா. அடுத்தது ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கலாம். c1 c2 அண்ட் c3 இந்த மூணையும் நம்ம ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் c1 கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா என்னதுன்னா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் x அண்ட் u1. அண்ட் c2 கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் x அண்ட் u2. அண்ட் c3 கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் x அண்ட் u3. இந்த x ஓட வேல்யூ வந்துட்டு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, அடிஷனலாக ஒரு வெக்டர்
வெக்டார் கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க, அந்த வெக்டாரை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கணும். u1 u2 u3 இந்த மூணும் நம்ம ப்ரீவியஸ் பார்ட்டில் கண்டுபிடிச்சோம், அந்த ஆர்த்தோனார்மல் பேசிஸ். அண்ட் கொஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க எக்ஸோட வேல்யூ வந்துட்டு இப்படி தானே. ஸோ இப்போ நம்ம c1க்கு வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். c1 இஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் x அண்ட் u1. அண்ட் u1ஓட வேல்யூ இதுதான். இதில் அவுட் சைடில் டினாமினேட்டரில் √47 இருக்குது பார்த்தீங்களா. இது வந்துட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கக்கூடிய இந்த 4 எலிமெண்ட்டுக்கும் காமன். தட் இஸ் இந்த 4 எலிமெண்ட்டுக்கு டினாமினேட்டர்லேயும் இந்த √47 வரும். இப்போது இந்த எக்ஸ் அண்ட் இந்த u1 இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள இன்னர் ப்ராடக்டை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா எக்ஸ் வெக்டாரில் உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிட்டு தென் இன்டு u1 வெக்டாரில் உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு காஞ்சுகேட்டை எழுதணும். u1ல உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்துட்டு -4 டிவைடட் பை √47. இது வந்துட்டு ஒரு ரியல் நம்பர். ஸோ இதோட காஞ்சுகேட்டும் சேம் வேல்யூ தான் வரும். பிகாஸ் இங்கே இமேஜினரி வேல்யூ ஐ டேர்மே இல்லை பார்த்தீங்களா, அதை தான் இங்கே எழுதியிருக்கிறோம். தென் ப்ளஸ் அடுத்தது எக்ஸ் வெக்டாரில் உள்ள செகண்ட் எலிமெண்ட் இன்டு u1 வெக்டாரில் உள்ள செகண்ட் எலிமெண்ட்டுக்கு காஞ்சுகேட் வரும். இங்கே செகண்ட் எலிமெண்ட் என்னதுன்னா 3 - 2i டிவைடட் பை √47. இதோட காஞ்சுகேட் என்ன வரும்னா இங்கே மைனஸ் இருக்கிற இடத்துல ப்ளஸ் வரும், அதுதான் இங்கே எழுதியிருக்கிறோம். தென் ப்ளஸ் அடுத்தது எக்ஸ் வெக்டாரில் உள்ள அந்த தேர்ட் எலிமெண்ட் இன்டு இந்த u1 வெக்டாரில் உள்ள இந்த தேர்ட் எலிமெண்ட்டுக்கு காஞ்சுகேட். இங்கே தேர்ட் எலிமெண்ட் என்னதுன்னா நியூமரேட்டரில் i இருக்கும், டினாமினேட்டரில் இந்த √47 இருக்கும். இதோட காஞ்சுகேட் வந்துட்டு -i பை √47 வரும், அதை தான் இங்கே எழுதியிருக்கிறோம். தென் ப்ளஸ் எக்ஸ் வெக்டாரில் உள்ள லாஸ்ட் எலிமெண்ட் இன்டு u1 வெக்டாரில் உள்ள இந்த லாஸ்ட் எலிமெண்ட்டுக்கு காஞ்சுகேட். இப்போ நமக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் 4 டேர்ம் இருக்குது. இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். 4 டேர்ம்லேயும் டினாமினேட்டரில் பாருங்க √47 இருக்கும். இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இந்த √47 டினாமினேட்டரில் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம காமனாக வெளியில் எடுத்துடலாம். அப்போ ரிமைனிங் இங்கே என்ன வேல்யூஸ் எல்லாம் இருக்கும்னா ஃபர்ஸ்ட் டேர்மில் இந்த வெக்டாரும் -4 இருக்கும். இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி இங்கே எழுதியிருக்கிறோம். தட் இஸ் -4 இன்ட்டு -13 அப்படின்னா 52. தென் -4 இன்ட்டு -7iனா +28i, அதுதான் இங்கே எழுதியிருக்கிறோம். செகண்ட் டேர்மில் ரிமைனிங் என்ன இருக்கும்னா இந்த எலிமெண்ட்டும் இந்த எலிமெண்ட்டும் இருக்கும். இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி இங்கே எழுதியிருக்கிறோம். தேர்ட் டேர்மில் இந்த √47 வெளியில் எடுத்துட்டோம்னா ரிமைனிங் இந்த வேல்யூ இன்டு -i இருக்கும். இந்த -i கொண்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கக்கூடிய 2 எலிமெண்ட் கூடாலையும் ப்ராடக்ட் பண்ணி இங்கே எழுதியிருக்கிறோம். ப்ளஸ் லாஸ்ட் டேர்மில் நியூமரேட்டரில் இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவையும் ப்ராடக்ட் பண்ணி இங்கே எழுதியிருக்கிறோம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய இந்த i² அந்த பிளேஸ்ல எல்லாம் அதோட வேல்யூ வந்துட்டு -1 தானே, அதை கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு மறுபடியும் இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்னா இங்கே இருக்கக்கூடிய ரியல் வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்கே எழுதணும். அப்புறம் ஐ வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அடுத்ததாக எழுதணும். அப்போ நமக்கு இந்த ஸ்டெப் கிடைக்கும். இதில் 2 டேர்ம்லையுமே பாருங்கள் 47 காமனாக இருக்குதுல்ல. ஸோ நம்ம 47 அடுத்த ஸ்டெப்பில் வெளியில் எடுத்துடலாம். அப்போ இங்கே ரிமைனிங் டேர்ம் -1 இருக்கும், இங்கே ரிமைனிங் டேர்ம் -i இருக்கும். இந்த நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய இந்த 47 √47 இன்டு √47 அப்படி எழுதிடலாமா. அதில் ஒரு √47 டினாமினேட்டர் கூட கேன்சல் ஆயிரும். பிகாஸ் எக்ஸை வந்துட்டு √x இன்டு √x அப்படின்னு எழுதிடலாமா. இதே போல தான் இங்கே எழுதிட்டு ஒரு √47 கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ நமக்கு இந்த ஆன்சர் இப்படி கிடைக்கும். தட் இஸ் இதுதான் c1ஓட வேல்யூ. அடுத்து c2 வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அது கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா இதுதான். தட் இஸ் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் u2. இதான் எக்ஸுக்கு வேல்யூ, இது u2க்கு வேல்யூ. இப்போ ரெண்டுக்கும் இன்னர் ப்ராடக்ட் எடுக்கலாம். அதுக்கு எக்ஸ் வெக்டாரில் உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இன்டு u2 வெக்டாரில் உள்ள இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட காஞ்சுகேட்டை இங்கே எழுதணும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்குதுன்னா 3 - i அண்ட் டினாமினேட்டரில் ஒரு √60 இருக்குது பாருங்கள். இது காமன் அவுட் சைடில் இருக்குது இல்லை, இது இங்கே இருக்கக்கூடிய இந்த 4 எலிமெண்ட்டுக்கும் காமன் ஆகும். ஸோ 4 எலிமெண்ட்டுக்கு டினாமினேட்டர்லையும் √60 வரும். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இங்கே என்ன இருக்கும்னா 3 - i பை √60 இருக்கும். இதோட காஞ்சுகேட் என்ன வரும்னா 3 + i பை √60 வரும். அதுதான் இங்கே எழுதியிருக்கிறோம். இதே போல் அடுத்த டேர்ம் எப்படி எழுதுவோம், எக்ஸ் வெக்டாரில் உள்ள இந்த செகண்ட் எலிமெண்ட் இன்டு u2 வெக்டாரில் உள்ள இந்த செகண்ட் எலிமெண்ட்டு காஞ்சுகேட். தென் ப்ளஸ் இது வந்துட்டு எக்ஸ் வெக்டாரில் உள்ள இந்த தேர்ட் எலிமெண்ட் இன்டு u2 வெக்டாரில் உள்ள இந்த தேர்ட் எலிமெண்ட்டுக்கு காஞ்சுகேட். தென் ப்ளஸ் இது வந்துட்டு எக்ஸ் வெக்டாரில் உள்ள இந்த லாஸ்ட் எலிமெண்ட், தென் இன்டு இது வந்துட்டு u2 வெக்டாரில் உள்ள இந்த லாஸ்ட் எலிமெண்ட்டோட காஞ்சுகேட். இப்போ இந்த 4 டேர்ம்லேயும் பாருங்கள் டினாமினேட்டரில் √60 வந்துட்டு காமனாக இருக்குது. ஸோ ப்ரீவியஸ் பார்ட்டில் செய்ததே போல தான் அடுத்த ஸ்டெப்பில் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய √60 அவுட் சைடில் எடுத்துடணும். அப்போ நமக்கு இந்த ஸ்டெப் கிடைக்கும். அண்ட் இங்கே மறுபடியும் இந்த i² இந்த பிளேஸில் எல்லாம் அதோட வேல்யூ -1 தானே, அதை கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இவ்வளோத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும்னா இந்த வேல்யூ கிடைக்கும் நமக்கு. இதில் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த 2 டேர்ம்லேயும் பாருங்கள் 60 காமனாக இருக்குது. ஸோ 60 அடுத்த ஸ்டெப்பில் வெளியில் எடுத்துடலாம். அப்போ ரிமைனிங் டேர்ம் இங்கே -1 இருக்கும், இங்கே வந்துட்டு +2i இருக்கும். இப்போ இதில் நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய இந்த 60யை √60 × √60 அப்படி எழுதிடலாம்.
எடுத்துடலாம். அதில் ஒரு √60 டினாமினேட்டர் கூட கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு C2 ஆன்சர் இப்படி கிடைக்கும். அடுத்து C3 கண்டுபிடிக்கலாம். C3 கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஃபார்முலா இதுதான். இது எக்ஸ் வேல்யூ, இது U3 வேல்யூ. ஸோ ரெண்டுக்கும் என்ன ப்ராடக்ட் ப்ரீவியஸ் பார்ட்டில் செய்ததே போல் அப்படியே செய்துட்டே வாங்க. உங்களுக்கு இதோட ஆன்சர் வந்துட்டு இப்படி கிடைக்கும். ஸோ ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ் இதெல்லாம் வரோம்னாக்க C1, C2 அண்ட் C3. இதான் C1க்கு வேல்யூ, இது C2க்கு வேல்யூ, இது C3க்கு வேல்யூ. இதில் அவுட் சைடில் இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸை அப்படியே இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கக்கூடிய ரெண்டு எலிமெண்ட் கூடலையும் ப்ராடக்ட் பண்ணினீங்க அப்படின்னாக்க இப்படி கிடைக்கும். இதோட ஸ்டாப் பண்ணாலும் கரெக்டு தான், அல்லது மறுபடியும் இந்த ஸ்டெப்பையும் எழுதிக்கோங்க. ஓகேவா?